أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையும் அதன் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினைகள் மூலமாகவும் நம் வாழ்வை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு இந்த குர்ஆனை சிறுக சிறுக கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆரம்பித்த காலகட்டத்தை தொடர்ந்து சிறிது காலத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு நாட்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வஹி செய்தியான இறைவனுடைய செய்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியானது தாமதப்படுத்தப்படுகிறது. அப்ப இதுதான் இந்த நேரத்திலே இந்த சத்தியத்திற்கு எதிராக இருந்தவர்கள், குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் இருந்த குறைஷி என்கின்ற அந்த மக்களே, குறைஷி குலத்தில் சார்ந்த ஒரு பெண்மணியே என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு எதிரான சில சூழ்ச்சிகள், சில வார்த்தைகளை சொல்றாங்க. என்ன வார்த்தைகள் சொல்றாங்கன்னு கேட்டா, அவரிடம் வரக்கூடிய அந்த ஷைத்தானானது அவரை கைவிட்டு விட்டது, அதனால்தான் இந்த வஹி செய்தி என்று சொல்லக்கூடிய அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு வரவில்லை, தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான்னு சொல்லி அவருக்கு வர வேண்டிய செய்தியை தாமதப்படுத்துவதற்கு காரணம் என்ன? அந்த ஷைத்தானானது வருவதற்கு தாமதப்படுத்தி விட்டது, அவரை கைவிட்டு விட்டது என்று சொன்ன உடனே படைத்த இறைவன் சத்தியத்திற்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே, நபிகளாருக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே வசனங்களை இறக்குகிறான். திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம், வதுஹா, முற்புகல் மீது சத்தியமாக. அல்லாஹ் யார் மீதும் சத்தியம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது, இது சத்திய வேதம். இருந்தாலும் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் மனிதனுக்கு சத்தியம் செய்ய பாருங்க, சாதாரணமா பேசிட்டு இருப்போம், நான் சொன்னா நம்புங்க, நான் சொன்னா நம்புங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் மேல சத்தியமாங்க, அல்லாஹ் ஹக்காக, உடனே கேட்டுருவாங்க. இல்லைங்க அவ்வளவு நேரம் நான் சொன்னேனே கேட்கல, அல்லாஹ் ஹக்கா சொல்லிட்டா அல்லாஹ்வுக்கும் அவருக்காச்சு. அவங்க என்ன மனதிற்குள் எதை மறைத்து வைத்தாலும் சரி, இல்லை அது உண்மையாக சொன்னாலும் சரி, அல்லாஹ் பார்த்து கொள்வான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அல்லாஹ் சொல்ற, வதுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இருள் சூழும் போது இரவின் மீது சத்தியமாக, பகல் இரவு இருப்போது இரவின் மீது நான் சத்தியம் பண்றேங்கிற அல்லாஹ். அதன் பிறகுதான் ரப்புக வமா கலா, உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை வெறுக்கும் இல்லை என்று வசனம் இறக்கப்படுகிறது. உங்களோட இறைவன் உங்களை கைவிடல, சத்தியத்திற்காக நிக்கிறீங்க, யார் உங்களை கைவிட்டாலும் படைத்திருவனை கைவிடல, உங்களை வெறுக்கவும் இல்லை. அப்ப இந்த இடத்துல யாரோட இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விடுகிறது. உலகத்தில் இருக்கிற அனைவரும் வெறுக்கலாம், சத்தியத்தை சொல்லும் போது வெறுப்புங்கிறது வரதா செய்யும். உண்மையை சொல்லும் போது, நேர்மையா நடக்கும் பொழுது அந்த இடத்துல தனியா கவனிக்க தான் படுவோம். நேர்மை என்று சொல்லப்படும் போது தனியா கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம். என்ன எல்லாரை விட இவங்க மட்டும் என்ன அப்படி சத்தியத்தை சொல்றதுக்கு வந்துருச்சு, இறைவன் ஒருவன் தான் சொன்னோம், தனியா மக்களால் கவனிக்கப்பட்டோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் இறைவன் ஒருவன் தான் சொன்னாங்க. தனிமையாக கவனிக்கப்பட்டாங்க, தனித்து நிறுத்தப்பட்டார்கள், தனிமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் இந்த இடத்துல அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹ் அவர்களை பலப்படுத்தினான். அப்ப அந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது, உமது இறைவன் உம்மை கைவிடவில்லை வெறுக்கவும் இல்லை எனும் வசனத்தை சொல்லி அந்த இடத்துல பலப்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வெறுப்பு வரவில்லை என்று சொன்னாலும் எதுக்காக கவலைப்பட வேண்டும்? படைத்திருவன் தான் இறைவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்வின் வெறுப்பு இல்லையே. நாம் அப்ப சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். குற்றம் உள்ள நெஞ்சுதானே குறுகுறுக்கணும், நாம் எதுக்கு குறுகுறுக்க வேண்டும்? நம் மனதில் ஏன் அலட்சியம் வேண்டும்? நம்ம மனதில் ஏன் சலனங்கள் வேண்டும்? அப்ப அந்த வகையிலே படைத்து இறைவனுடைய உறுதி அங்கே கிடைத்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வேகமா செல்றாங்க. எத்தனை வார்த்தைகள் வந்தாலும் சரி, விமர்சனங்கள் வந்தாலும் சரி, அவர்கள் செல்வதற்கு இந்த வார்த்தைகள் இறைவசனம் பலமாக இருக்கிறது. அதே போல்தான் நம் வாழ்விலும் நமக்கு சில இடங்களிலே தோல்விகள் வருவதை போல தோன்றும்.
பின்வாங்குவதை போன்று தோன்றும். இந்த மார்க்கத்திலே நாம் அடி வாங்குவதை போன்று தோன்றும். இந்த மார்க்கத்திலே மக்களிலே சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கின்ற எண்ணங்கள் தோன்றினாலும் படைத்த இறைவனுடைய பலப்படுதல் என்பது நம்மிடம் இருக்கிறது. படைத்த இறைவனுடைய உறுதி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உறுதி செய்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய இந்த சத்திய பாதையிலே நம்முடைய பங்களிப்பு என்பதும் மிகவும் அதிகமானதாக இருக்கும். அந்த வகையிலே நம்மளுடைய இந்த வாழ்வில் படைத்த இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாகவும் தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் படைத்த இறைவனுடைய செய்திகளை கேட்டு அதை நம் வாழ்வில் பின்பற்றக்கூடியவராகவும் அந்த பின்பற்றக்கூடிய காலகட்டங்களிலே இறைவனுடைய உதவியை மட்டும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்னும் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.